ஓகே, பிஸ்மில்லா, ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் லைன். என்ன? சார் வரல சார். வந்துச்சு சார் இப்போ. ஆ சார் நீங்க ஆல்ரெடி போட்டுட்டீங்க சார். ஆ ரா ரா ஷி ரா ரா ஷி ஸ்வாதி தே ஹே. இப்போதுங்க ரா ரா ஷி ஸ்வாதி தே ஹே. செகண்ட் லைன். பே வாது தால் அலிஃப் கா ரிப்பீட் பண்ணுங்க. சார் லெட்டர் வரல சார். பே வாது தால் அலிஃப் கா சீன் ஜீம் சே ஜே ஃபா ஜால். சீன் ஜீம் சே ஜே ஃபா ஜால். வெரி குட். பே வாது தால் அலிஃப் கா ரா ரா ஷீன் ஸ்வாது தே ஹே. ஹே வே சே தால் அலிஃப் கா. ஃபாஸ்டா வரணும். சீன் ரா வாது ஜே ஷீன். செகண்ட் லைன் ரெண்டு இடத்துல மிஸ்டேக். ரெண்டு எழுத்துல சரியான வித்தியாசம் வரணும் பாப்போமா. சீன் ரா வாது ஜே ஷீன். வெரி குட். ஜீம் ரா ஃபா ஜால் ஸ்வாதி தே. ஓகே, நாங்க புதிய லெசனுக்கு வருவோம். ஓகே சார். இது லெசன் நம்பர் 4. லெசன் நம்பர் 4. இதுல நாங்க இந்த எழுத்துக்களை தான் பார்க்க போறோம். 5 எழுத்துக்களை. இதுக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கள் தெரியுமா உங்களுக்கு? சார் இது ஐன் சொல்லுங்க பாப்போம். 5 வேற. கைன் ஆ, ஃபா ம், காஃப் காஃப். ஆ. ஓகே, சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கிற
சொல்லித்தாரன் கவனமா கேட்டுக்கிறோமா. ஓகே சார். முதலாவது எழுத்து வரணும் ஐன் அல்ல. ஐன்னு சொன்னா தொண்டைய முன்னுக்கு இருந்து வருது. தொண்டையில முன்பகுதியிலிருந்து வரதான் ஐன். தொண்டைய கொஞ்சம் கீழுக்கு இருந்து வரணும். தொண்டையில கொஞ்சம் கீழுக்கு இருந்து வரணும். ஆயின் எப்படி? ஐன். திருப்பி சொல்லுங்க எப்படி? ஐன். ஐன் தொண்டையில கீழ்ப்பகுதி வந்து வருது. ஆயின். ஐன். இதுவும் அதே மாதிரி தான். தொண்டையில கீழ்ப்பகுதியிலிருந்து வரணும். ஆனா சவுண்ட வானத்தை நோக்கி கொண்டு போகணும். ஓகே சார். இது வர வேண்டியது ஒயின். ஒயின் ஒகா. ஒயின் எப்படி? ஒயின். ஒயின். திருப்பி சொல்லுங்க. ஒயின். இல்ல கா. கா. ஒயின். கா. ஒயின். எஸ். அதாவது தொண்டையினுடைய இறுதி பகுதியும் நாவினுடைய இறுதி பகுதியும் ஒரு இடத்துல சந்திக்கும். உக்கா. உக்கா. பாருங்க பட்டுதான் சொல்லி உக்கா சொல்லி பாருங்க. கோ. பட்டணத்தோட வானத்தை நோக்கி வாய் ஃபுல்லா எடுத்து உச்சரிச்சா சரி. ஓகே சார். திருப்பி சொல்லுங்க எப்படி? ஐன். கோயின். இது வந்து ஃபே. ஃபே. அப்ப இதுவும் இதுவும் கீழ் நோக்கி சவுண்ட்ல வரேன். வரணும். கா மட்டும் வானத்தை நோக்கி போதணும். திருப்பி சொல்லுங்க. ஐ. ஐன். ஐ நல்ல ஆப்பிள தொண்டை கீழுக்கு போகணுமே. ஐன். ஆயின். ஐன். வெரி குட். ஆயின் தொண்டையிட கீழ் பகுதி நாக்க தூக்கணும். நாக்கு அசைக்காம ஓதப்படாது. ஐன். நாக்கு அசைக்காம ஐன். ஐன் சரி, அது என்ன எழுத்து பாப்பேன். நாக்கு அசைக்காம போது என்ன எழுத்து? என்ன எழுத்து? ஐன். நான் கேட்ட கேள்வி பதில் வரலையே. நாக்கு அசைக்காம ஓதுறது எந்த எழுத்துக்கு நாங்க நாக்கு அசைக்க கூடாது? கிசு. நான் கேட்ட கேள்வி நாவினை அசைக்காமல் ஓதக்கூடிய எழுத்து எது? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐன் சார். இல்ல, நாக்க தூக்கணும் ஐனுக்கு. நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம். செகண்ட் லெட்டர். செகண்ட் லெட்டர் சார். நோ, நாக்கு அசைக்காமல் ஓதப்படக்கூடிய ஒரே ஒரு எழுத்து அலிஃப். அலிஃப். சார். எந்த எழுத்து? அலிஃப். அலிஃப். அலிஃப் மட்டும்தான் நாவினை அசைக்காம நாங்க ஓதுற எழுத்து அலிஃப். இங்க இங்க என்ன வந்துக்குது? என்ன சார்? இங்க வந்திக்கிறது ஆயின். நாவினை கட்டாயம் மேல தூக்கணும். ஆயின். ஐன். சரி போங்க பாப்போம். ஆயின். ஐன். கோயின். வெரி குட். ஃபே. காஃப். காஃப் அல்ல, காஃப். அதுவும் வானத்தை நோக்கி தூக்க வேண்டிய அடுத்த லெட்டர். ஓகே. எப்படி வரணும்? காஃப். காஃப். கா இல்ல, காங்கிறது முன் போகுது. இன்னும் தொண்டையோட பின்னுக்கு போகணும். தொண்டையோட பின்னுக்கு இருந்து வரணும். காஃப். விளங்குதா சொல்றது? காஃப். காஃப். அது கா கா என்று சொல்ல போகல என்ன நடக்கு? தொண்டையிட மேலுக்கு என்ன நடக்கு சொல்லுங்க பாப்போம். கா. காஃப். காப்பல. காஃப். கா அல்ல. காஃப். இன்னும் பின்னுக்கு போகணும். காஃப்.
four, ஆஃப். four. நல்லா பின்னுக்கிந்து வரணும். Okay, sir. திருப்பி சொல்லுங்க. ஆஃப். Four, ஆஃப். four, எப்படி? four, சா இல்ல, சா சவுண்ட் இல்ல. இப்ப காண்டு சொல்றீங்க தானே, காண்டு சொல்லி கா. four, எப்படி? four. லாஃப். லாவ் அப்படியா? Sir, நான் last சொல்ல sir. Four. ஆஃப். அதான் இப்படி சொன்னா பாருங்க. இது உங்களுடைய தொண்டை என்று சொன்னா இது தொண்டை பகுதி என்று வச்சுக்கொள்ளுங்களே. இதெல்லாம் இப்படி நாக்கு வருதுன்னு வைங்களே. இப்படி சரியா? நாக்கு இப்படி வருது வந்தா அந்த நாக்கினுடைய கடைசி பகுதியையும் தொண்டையிட பகுதியும் ஜாயின் பண்ணணும் ஒரு இடத்துல. கா. Okay, sir. கா. Four, கா. four, ஆஃப். four, லாஸ்ட் ஒன். கேஃப். calf, கேஃப். calf, திருப்பி போதுங்க. calf, முதலாவது வாரது கோஃப், அடுத்தது வாரது கேஃப். four, calf. மாஷா அல்லாஹ். இப்ப எல்லாத்தையும் சொல்லுங்க, வெஸ்ட்லின் வாங்க. Ein, guai, fe, ko, kef, திருப்பி சொல்லுங்க. hai, ஆப்பிள. ஐன். ஆ. hai, ஹ இல்ல. ஆ. ஆ. ஐன் என்ற சவுண்ட் கேக்குதா? உங்களோட சவுண்ட் பிள்ளை வாரது. hai, எப்படி? hai, நான் ஹைன். ஹைன் அப்படியே சொல்றேன். ஆஹா, நான் அப்படியே சொன்னேன். ஹைன். ஹைன். ஹைன் அப்படியே சொல்றேன். listen, எப்படி சொல்றேன்? நான் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். ஐன். ஆ. I, ஆ. ஆ. ahin, எப்படி? ahin, அஹைனா. ஆஹா, அஹைன் அப்படியா? listen, ம் சொல்ற நேரம் கவனமா கேளுங்க. சவுண்ட் எப்படி வருது? ஐன். ஆய. ஐன். ஆய. ahin, அடுத்தது ஒயின். ஒகா. ஒயின். mogan, கா. ஒயின். hogain, அடுத்தது ஃபே. fe, ம் அதுக்கு பின்னாடி வர்றது cow, காஃப் பெல. காஃப் வரையில் அது காட சவுண்ட் பெல. இப்பதான் சொன்னேன் நான். ரெண்டு எழுத்து பெல. இது இது காஃப் அல்ல, இது ஐன் அல்ல. இது ரெண்டுலயும் மிஸ்டேக். cow, ஆ. cow, காஃப். cow, எப்படி? cow, ஓகே, நல்லா நல்லா இன்னும் cow, அந்த மாதிரி வரணும். ரெண்டு அடுத்து லாஸ்ட் ஒன். cave, கேஃப். லாஸ்ட் ஒன் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி வரும்? hein, பிழையே. ஹைனடா பிழை. ஹைனல். ஐன். ஆ. ahin, ஆ. ahin,
சரி, நீங்க இதை பழகுங்கோ. உங்களோட நசீபா அம்மாட்டையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அன்னைக்கு உங்களோட வாயில வர சவுண்ட் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அவளும் கைட் பண்ணுவாங்களா. ஓகே சார். அடுத்த கிளாஸ்ல இதுல ஃபுல்லாவே நாங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எழுத்துக்களை சரியான முறையில பழகிட்டு வந்துடணும். சரியா? ஓகே